أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. طاسين تلك آيات الكتاب المبين نتلو عليك من نبأ موسى وفرعون بالحق لقوم يؤمنون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 14 வசனங்களை நாம் முடித்துவிட்டு 15வது வசனம் முதல் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுடைய உபகாரத்தை பற்றியும் தாயின் தியாகத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா குறிப்பாக பேசியிருப்பதை ஒரு வாரமாக அதனுடைய நிகழ்வுகளையும் அதை பற்றிய செய்திகளையும் ஹதீஸ்களையும் நாம் பார்த்து வருகின்றோம். அதில் கடைசியாக அல்லாஹ் தஆலா இந்த பெற்றோர் பிள்ளைகள் என்று படைத்திருப்பதனுடைய மிக முக்கியமான 2 வகையான தத்துவம். ஒன்று, அல்லாஹ் தஆலா ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்து அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் என்ற இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா படைத்திருப்பதே பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த சென்டிமெண்ட், அந்த பக்குவம், அந்த கண்ணியம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதே. இரண்டாவது, நபிமார்களாகவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாலும் அவர்களுக்கும் தாய் தந்தை என்று இருப்பார்கள். நபிமார்களாகவே இருந்தாலும் அவர்களும் தங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வையும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருந்த நிகழ்வையும், ஆசர் என்பவருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருந்த நிகழ்வையும் நேற்று வரை நாம் பார்த்தோம். இப்போது அல்லாஹ் தஆலா கடைசியாக சூரத்துல் கஸஸை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும். 28வது அத்தியாயம் இந்த அத்தியாயம். சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலிருந்தே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த சம்பவத்தை அல்லாஹ் பேசுகின்றார். கிட்டத்தட்ட குர்ஆனில் 136 தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய இறை தூதர்களிலேயே குர்ஆனில் அதிகமாக பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அளவுக்கு அதிகமான நமக்கு பாடமும் படிப்பினையும் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து இருக்கிறது என்பதனாலேயே அவர்களை பற்றியுள்ள வரலாற்றின் சுருக்கத்தை அல்லாஹ் தஆலா அவ்வப்போது ஆங்காங்கே அவர்களுக்கும் பனி இஸ்ரவேல் மக்களுக்கும் ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த நிகழ்வையும் சம்பாஷணை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலம் எகிப்தை ஃபிரௌன் என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருந்த நேரம். ஃபிரௌன் என்ற இந்த வார்த்தை எகிப்து நாட்டை ஆண்ட எல்லா மன்னர்களுக்கும் சொல்லப்படும் ஃபிரௌன் என்று. ஆங்கிலத்தில் இதை ராம்சஸ் என்று சொல்வார்கள். எகிப்து நாட்டை ஆண்ட எல்லா மன்னர்களுக்கும் ராம்சஸ். இப்ப இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் குறிப்பிடக்கூடிய ஃபிரௌன் என்பவன் ராம்சஸ் 2 என்று வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபிரௌன் எகிப்து நாட்டை கொடுங்கோல் அரசனாக ஆண்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஜோசியக்காரர்கள் ஃபிரௌனிடத்திலே சொல்லி இருந்தார்கள், பனி இஸ்ரவேல் சமூகத்திலிருந்து. பனி இஸ்ரவேல் சமூகம் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த இன்னொரு பேர். நேற்றைய தினம் நாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடைசியாக பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரப்பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, இஸ்ராயீல். இஸ்ராயீலுடைய சந்ததிகள் என்ற பெயரில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 12 பிள்ளைகளிடமிருந்து பனி இஸ்ரவேல் சமூகம் என்று வரலாற்றிலே அழைக்கப்படுகின்றது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து 4வது தலைமுறையில் பிறக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவழி அல்ல. அந்த பக்கம் 10 பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தவறாக நடந்து கொண்ட அந்த 10 பிள்ளைகள், அதிலிருந்து பிறக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து 4வது தலைமுறை. ஃபிரௌன் பனி இஸ்ரவேல் சமூகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார். இது காலம் காலமாக நடந்து வந்தது.
அந்த சமூகத்திலிருந்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கப் போகின்றார்கள். ஃபிரௌனிடத்தில் ஜோசியக்காரர்கள் சொல்லி இருந்தார்கள், நீங்கள் எந்த சமூகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ இந்த பனி இஸ்ரவேல் சமூகத்திலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகின்றது. அந்த ஆண் குழந்தை உங்களுடைய இந்த சாம்ராஜ்யத்தையே மாற்றிவிடப் போகின்றது, உங்களை அழித்துவிடப் போகின்றது என்று ஜோசியக்காரர்கள் சொன்னதும் ஃபிரௌன் கட்டளையிட்டான், ஊரில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று விடுங்கள். ஆண் குழந்தைகள் பிறந்து கொண்டே இருந்தால் குழந்தைகளை கொன்று விடுங்கள், பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டு விடுங்கள். நம்மளுடைய காலத்துல ஆண் பிள்ளை வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம், பெண் பிள்ளை வேண்டாம் என நினைக்கின்றோம். அதற்கான காரணங்களும் அவரவர்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுற்ற நேரத்தில் எனக்கு பெண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இது அப்படியே நேர் மாற்றம். எங்க இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி நேர்ச்சி செய்ததற்கு மாற்றம். அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, எனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், ஏன்னா பைத்துல் முகத்தஸிற்கு நான் பணிவிடையாளனாக அனுப்ப வேண்டும். ஆனா பிறந்தது மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியை அல்லாஹு தஆலா கொண்டு வர போகின்றான் என்பதை அல்லாஹு தஆலா நாடி இருந்தது அவர்களுக்கு தெரியாது. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஆசைப்படுறாங்க, எனக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது, பெண் குழந்தை பிறக்க வேண்டும். ஆனா பிறக்க போறது ஆண் குழந்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு தெரியாது, பிறக்க போகும் இந்த ஆண் குழந்தை ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யத்திற்கே முடிவு கட்டப் போகின்றது, எந்த பயமும் பயப்பட வேண்டாம் என்ற இந்த ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்திருப்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு தெரியாது. இப்போ ஆண் குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஃபிரௌனிடத்தில் சிலர் சென்று சொன்னார்கள், இப்படி ஆண் குழந்தைகளை எல்லாரையும் கொன்று விட்டால் வேலை செய்யறதுக்கு நமக்கு எங்க இருக்கிறாங்க ஆளு? பனி இஸ்ரவேல்ல வரக்கூடிய எல்லா சந்ததிகளையும் ஆண் குழந்தைகளை கொன்று கொண்டே இருந்தால் எப்படி குழந்தை நமக்கு வேலை செய்யறதுக்கு யார் இருக்கிறா என்று சொல்லும் போது ஃபிரௌன் சொன்னான், ஒரு வருஷம் கொல்றதை நிப்பாட்டுங்க, ஒரு வருஷம் கொல்லுங்க. கட்டளையிட்டார், ஒரு வருஷம் கொல்றதை விடுங்க, ஒரு வருஷம் கொன்றுங்க. இந்த கொல்லக்கூடாத வருஷத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு ஃபிரௌன் கொல்லக்கூடாது என்ற கட்டளையிட்டிருந்த அந்த வருடத்தில் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்த அந்த ஒரு வருடத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கப் போகின்றார்கள். கருத்தரித்திருக்கும் நேரத்தில் தாயார் ஆசைப்படுறாங்க, இது ஆண் குழந்தையா இருக்கக்கூடாது, ஒருவேளை ஆண் குழந்தையா பிறந்தா கொண்டுடுவானே அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க, கவலையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பிறந்த குழந்தை ஆண் குழந்தை. இப்போ தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க, ஃபிரௌனுடைய மக்கள் வந்து விடுவார்களே என்று. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு வஹி அறிவிக்கின்றார். சூரத்துல் கஸஸை இன்ஷா அல்லாஹ் நீங்க எடுத்து எல்லோரும் படிக்க வேண்டும். இந்த 4வது வசனம் 3வது வசனத்தை பாருங்க. நத்லு அலைக மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக் லிகௌமி யுமினூன். நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமூகத்தாருக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. சத்தியத்தை கொண்டு ஃபிர்அவுனுடைய வரலாறையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறையும் நபியே உமக்கு நாம் ஓதி காண்பிக்கின்றோம். அல்லாஹ் தஆலா பேசலாம், நபியே உங்களுக்கு ஃபிர்அவுனுடைய வரலாறையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறையும் சத்தியத்தை கொண்டு என்ன நடந்தது என்பதை நாம் உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். இந்த கௌமி யுமினூன், இதில் முஃமின்களுக்கு ஏகப்பட்ட படிப்பினை இருக்கிறது. இப்ப இது அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டா 7வது வசனத்தில் வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, பச்சிளம் குழந்தை. என்ன செய்யறதுன்னு தாய்க்கு தெரியல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு தெரியல. வந்துடுவாங்க, வந்து அறுத்து போட்டு போயிடுவாங்க. இப்ப நாம் வஹி அறிவித்தோம், பயப்படாதீங்க, நீங்க குழந்தைக்கு பாலை கொடுங்க, பயப்பட வேண்டாம், பதட்டம் அடைய வேண்டாம், குழந்தைக்கு நீங்கள் பால் ஊட்டுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த சென்டிமெண்ட்டை பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு நாம் வஹி அறிவித்தோம், அன் அர்திஇ, மூசா அவர்களுக்கு நீங்கள் பால் ஊட்டுங்கள். அலைஹிஸ்ஸலாம் ஃபஇதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கீஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி வலா தஹஸனி. நீங்க ரொம்ப பயப்படுறீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், நீங்க ரொம்ப பயப்படுறீங்க, உங்களுடைய பயம் உச்சத்தை தொடுகின்றது என்றால் உங்களுடைய வீட்டிற்கு பின்னால் ஓடக்கூடிய அந்த நதியில் இந்த குழந்தையை விட்டு விடுங்கள்.
இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரும் குழந்தைக்காக ஒரு தொட்டிலை கட்டி அந்த குழந்தையை பத்திரமாக அதில் வைத்து அந்த போகக்கூடிய நதியில் விட்டு விட்டார்கள். விட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க, நீ அந்த கூட பின்னாடியே போ நதிக்கரையில், யார் அந்த குழந்தையை எடுக்கிறாங்கன்றதை நீங்க பாருங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அனுப்பி வைத்ததை நாம் பார்க்கிறோம். குரான் பேசுது எல்லாமே வரிசையாக பேசிக்கிட்டே போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப இதே மாதிரி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அக்கா அதே போன்று பின்னால் சென்றார்கள். கடைசியாக அது போய் சேர்கின்றது. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையாரிடத்தில் அந்த கூடை போய் சென்றடைகின்றது. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எடுக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குது. குழந்தையை பார்க்குறாங்க, ரொம்ப அழகா இருந்தது. குழந்தையை எடுத்துக்கிறாங்க. ஃபிரௌன் கிட்ட போய் பேசுறாங்க, இந்த குழந்தையை நாமளே வச்சுக்கலாம், நாமளே வளர்த்துக்கலாம் என்று பேசுகிறார்கள். ஃபிரௌனும் ஓகேன்னு சொல்றான். ஆனா அவர்களுக்கு தெரியாது, நம்முடைய வீட்டில் வளரப்போகின்ற இந்த குழந்தை தான் நம்முடைய சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்டப் போகின்றது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று தெரியாது. இது ஒரு பக்கம் அல்லாஹ் மிக தெளிவாக நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் இதே வேளையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாயார் இருக்கிறாங்களே, அந்த தாயினுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா குளிர்ச்சிப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். எப்படி குழந்தையை அனுப்பிட்டாங்க. ஆனால் குழந்தையை பார்க்காமல், குழந்தைக்கு பால் புகட்டாமல், பால் ஊட்டாமல் அந்த தாயால இருக்க முடியல. கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. என் குழந்தை என்ன ஆச்சோ, எங்க போச்சோ, ஏதாச்சோ, என் குழந்தை எப்படி பால் குடிக்கும்? இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய தாயே வந்து பால் ஊட்டும்படி நாம் ஏற்பாடு செய்தோம். என்ன செஞ்சோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க. பால் ஊட்டுவதற்காக ஃபிரௌன் அவர்களுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக பால் புகட்டக்கூடிய தாய்மார்களை தேடுறாங்க. எந்த தாயும் செட் ஆகல. கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அக்கா போய் பேசுறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு தாயார் இருக்கிறாங்க, அவங்க கரெக்டா இருக்கும் இந்த குழந்தைக்கு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாயை போய் அழைச்சிட்டு வராங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாயே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் புகட்ட வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயினுடைய உள்ளத்தை நாம் குளிரச் செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா பேசுறார். குர்ஆன்ல குழந்தையை விட்டுட்டோம், குழந்தை உயிரோடு இருக்கு. ஆனா உயிரோடு இருந்தாலும் பாலையும் நாம் தினம் தினம் அந்த குழந்தையை பார்க்கும்படி ஆகிடும். குழந்தைக்கு பசி வந்து பாலுக்காக அழும் போதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அங்கு ஆஜராக வேண்டும், குழந்தைக்கு பால் புகட்ட வேண்டும். இந்த நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று ஒரு வசனம் ஃபுல்லா அல்லாஹ் தஆலா, ஒரு ருக்கு ஃபுல்லா அல்லாஹ் தஆலா பேசுறான். இங்கு நடந்து கொண்டிருந்த இந்த சம்பாஷணை அல்லாஹ் தஆலா பேசுறான். நாம் இப்படி செய்யாமல் இருந்திருந்தால், இந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய இந்த சென்டிமெண்ட்டை நாம் இவ்வாறு செய்யாமல் இருந்திருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் இந்த விஷயத்தை உள்ளத்துக்குள் மறைத்து வைக்காமல் வெளிப்படுத்தி இருப்பார்கள். வெளியே போய் சொல்லிட்டு இருப்பாங்க, அக்கம் பக்கம், என் பையன் தான் அது, இதுல என்னால தாங்க முடியல, கஷ்டமா இருக்கு என்று இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தி இந்த ரகசியத்தை நாம் ரகசியமாகவே வைத்தோம். ஆனால் அரண்மனையில் இருந்த மக்கள், அல்லாஹ் தஆலா இந்த ருக்குவை எப்படி முடிக்கிறான் அப்படின்னா, وَلِتَعْلَمَ أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சத்தியம், வாக்குறுதி. وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ, இதை அவர்கள் உணரவே மாட்டார்கள். யாரு? அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய கூட்டாளிகள், ஹாமான், காரூன், யாருக்கும் இதை பற்றிய ரகசியம், இதை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த ருக்குவை முடிப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் ஒரு பக்கம் ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்திருக்கின்றான். இன்னொரு பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தன்னுடைய மகனுக்கும் இருக்கக்கூடிய பாலூட்டக்கூடிய அந்த சென்டிமெண்ட்டை குர்ஆன் பேசி எவ்வளவு அழகாக்கி இருக்கிறது என்பதை பாருங்கள். இதை வச்சு நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல வரக்கூடிய விஷயம், ஒரு தாய் தனது குழந்தைக்கு கடமை என்று பாலூட்டுவதில்லை, பாலூட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றார். ஒரு தாய் தனது பிள்ளைக்கு பாலூட்டக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். தனி அறை வேண்டும், ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு இடம் வேண்டும், வெளியே போகக்கூடிய நேரத்தில் பஸ்ல ட்ரெயின்ல குழந்தை அழக்கூடிய நேரத்தில் அந்த தாய் எவ்வளவு வேதனைப்படுறான், எவ்வளவு கஷ்டப்படுறான். குழந்தை அழுது
பாலூட்ட வேண்டும். ஆனா எல்லாரும் முன்னாடி இதை செய்ய முடியாது, அதற்கென்று ஒரு தனி மறைவு வேண்டும். எவ்வளவு ஆசைப்படுறாங்க தாய் தன்னுடைய குழந்தையை பாலூட்டுவதற்காக. இப்படிப்பட்ட தாயை தான் ஒருவேளை சாப்பாடு போடாமல் நீங்கள் பெரியவர்களாக ஆனதற்கு பின்னால் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறீங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்ல வரக்கூடிய விஷயம். இவ்வளவு ஆசைப்பட்டு 2 வருடங்கள் பூரணமாக உங்களுடைய தாய் குழந்தை அழுதா உடனே பால் கொடுக்கும், குழந்தை அழுதா உடனே பால் கொடுக்கும். சில நேரங்களில் அழாமலே இருந்தால் அதை நினைத்து கவலைப்படுகின்றார். ஏன் குழந்தைக்கு பசிக்கவே இல்லை, அழாமலே இருக்கிறானே, ஏன் அழாம இருக்கிறான், எதனால அழாம இருக்கிறான், பசிக்கலையோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையோ, டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போகலாம். ஒவ்வொரு தாய் தனது மார்பிலே தன் குழந்தையை எடுத்து வைத்து பாலூட்டக்கூடிய அந்த நிகழ்வை ஒரு தாய் ரசித்து செய்கின்றாள். குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டியது அவ்வளவு அழகாக விரும்புகின்றாள். இப்படிப்பட்ட தாயைத்தான் அவள் சாப்பிட்டாளா, அவள் மருந்து சாப்பிட்டாளா, அவளுடைய உடல்நிலை என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறதுன்றத கண்டுக்காம பிள்ளைகள் விடக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா மிக ஆழமான தத்துவங்களை இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு முறையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதை மதிக்க சொல்கின்றான், அதை கண்ணியப்படுத்த சொல்கின்றான். நீங்கள் சீ என்ற ஒரு வார்த்தையை கொண்டு கூட இதைவிட சிறிய வார்த்தையை பெற்றோர்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஆனா இன்னைக்கு இதைவிட மிக பெரிய 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 வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கூட நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் பேசாதீர்கள், அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு வராதீர்கள். அவர்கள் உங்களை அழைத்தால் அவர்களிடத்தில் நீங்கள் சிறகு விரித்திருக்கும் பறவை சிறகை மடக்கிக் கொண்டு தரையில் இறங்குவதை போன்று உங்களுடைய தோல் புஜங்களை நீங்கள் சுருக்கிக் கொண்டு தாழ்ந்தவர்களாக பணிந்து உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். நீங்கள் வளர்ந்ததற்கு பின்னால், நான் மீண்டும் ஒரு வாரத்திற்கு முன்னால் வந்த விஷயத்திற்கு வருகின்றேன். நீங்கள் வளர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் உங்களுக்காக செய்த தியாகத்திற்கு எந்த ஒன்றை நீங்கள் செய்தாலும் ஈடு செய்து விட முடியாது. வாழ்நாள் ஃபுல்லா நீங்க அவங்களுக்கு பணியிட செய்றீங்க. நீங்க 60 வயசு வாழ்றீங்க, 60 வருடங்களாக உங்களுடைய பெற்றோர்களை உள்ளம் நோகாமல், புண்படுத்தாமல், நீங்கள் நோகடிக்காமல், நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய பேச்சை கேட்டு வாழ்கிறீர்கள். இருந்தாலும் 3 வருடங்கள் அவர்கள் உங்களுக்காக பட்ட சிரமத்திற்கு ஈடு கட்டிவிட முடியுமான முடியாது. உங்களை கருவுற்றதிலிருந்து உங்களுடைய சிறு பிராயத்தில் எவ்வளவு நாட்கள் அவர்கள் வளர்த்து உங்களை ஆளாக்கினார்களோ அது வரைக்கும் செய்த தியாகத்திற்கு உங்களால் ஈடு கட்டி விடவே முடியாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கடைசியாக நீங்கள் அவர்களுக்காக செய்ய முடிந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்வது துஆ. உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்பதைத்தான் இந்த சூரத்துல் அஹ்காஃபினுடைய 15வது வசனத்தில் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி நாம் அவர்களுக்கு உபதேசம் செய்தோம். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹ் வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி இன்னி துபுது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன் என்ற இந்த துஆவை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெற்றோர்கள் யாருக்கு இருக்கிறார்களோ அவர்கள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள். யாருக்கு பெற்றோர்கள் இல்லையோ வாழ்ந்த காலத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் தவறுதலாக நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். அவர்களுடைய கபர்களுக்கு சென்று அவர்களுடைய மன்னரைக்காக, அவர்களுடைய மக்ஃபிரத்திற்காக, அவர்களுடைய மறுமைக்காக நீங்கள் அவர்களுக்காக அளவுக்கு அதிகமாக துஆ செய்யுங்கள். சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக, அந்தஸ்தில் நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பிள்ளைகள் தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்களிடத்தில் நீங்கள் தாழ்ந்துதான் ஆக வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுத்தாக வேண்டும். பெற்றோர்களுடைய பொருத்தம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கப் போவதில்லை என்பதை ஆழ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம்மை சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் சேர்ந்தொரு புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு